சுதந்திர தின விழா ஃபங்ஷனுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் சங்கீதாட்ட கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் நடைபெற்றிருந்த சுதந்திர தின விழா ஃபங்ஷனில் திரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்க்கு உள்ளாக்கி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த ஒரு விஷயம் சங்கீதா அவர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. வரப்போகிற ஆகஸ்ட் 25 அவங்களுக்கு கல்யாண நாள் இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு லண்டன்லேருந்து அவங்க இந்தியா வந்திருந்திருக்காங்க. இந்த ஒரு கல்யாண நாளை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட செலிப்ரேட் பண்ணலாம், இதுக்கப்புறம் எப்பவும் போல அவங்க ஃபேமிலியோட ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய முடிவு பண்ணி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளை எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத விஷயமாக ஆகஸ்ட் 15 திரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு விஜய் சார் சல்யூட் வச்சது, இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இன்னும் கோவத்தை தூண்டவே அவங்க லண்டனுக்கே திரும்பி போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் சார் அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. பட் அவங்க அப்போ ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டாங்களாமா. அந்த ஒரு டைம் விஜய் சார் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காரு, இது வந்து அஃபிஷியல்லாம் கிடையாது, அவங்க வருவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல, அண்ட் அந்த இடத்துக்கிட்ட நான் எல்லாருக்குமே தான் சல்யூட் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் திரிஷா அவர்களை பற்றியும் சரி, அந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றியும் சரி அவர் வந்து பேசியிருந்திருக்காரு. பட் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சங்கீதா மேம் கன்வின்ஸே ஆகலையாமா. விஜய் சார் எவ்வளவோ சொல்லியும் விஜய் சார் எவ்வளவோ எடுத்து பேசியுமே சங்கீதா மேம் வந்து கன்வின்ஸ் ஆகலை. அவங்க மறுபடியும் லண்டன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. காலில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசி பார்த்துருந்துருக்காரு. பட் ஃபைனலி சங்கீதா மேம் மறுபடியும் லண்டன் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையுமே ஓவர், இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். ஏன்னா ஜேசன் சஞ்சய் அவங்க அப்பாவை பற்றி சொல்லியிருந்தாரு, சங்கீதா மேம் டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. கரெக்டாக இதே ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்யாண நாள் வருது. ஸோ எல்லாமே கரெக்டாக அமையுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் திருஷ்டி போட்டு மாதிரி திரிஷா அவர்கள் சுதந்திர தின விழாவில் கலந்துக்கிட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ டிவிக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, டியூட் படத்தோட டைரக்டரான கீர்த்தீஸ்வரன் கூட சிம்பு அவர்கள் சேர்ந்து புதிய படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியா முழுக்கவே பயங்கர வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிச்சிருந்த டியூட் படத்தை இயக்குனவர் தான் கீர்த்தீஸ்வரன். அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து அடுத்து அவர் இயக்க போகிற படம் எந்த படம்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவர் இப்போ சிம்பு கூட கை கோத்திருக்காராமா. இந்த ஒரு படத்தை டியூட் படத்தை இயக்கிறத மைத்ரி மூவிஸ் தான் அவங்களே எடுக்கிறதாக இருந்துச்சு. பட் சமீபத்தில் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மாறி இருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைப்பார்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் டியூட் படத்தோட வெற்றி தொடரணும் அப்படிங்கிறதுக்காக கீர்த்தீஸ்வரன் அவர்கள் சாய் அபியங்கர் அவர்களை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிம்பு அவர்கள் ஏற்கனவே கருப்பு படத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்தாரு. அண்ட் அப்பையிலேருந்து இவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்திருக்கு. ஸோ சிம்புவுமே ஓகே சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்தோட ஒர்க் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கு. சிம்பு அவர்கள் ஒன்ஸ் அரசன் படத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்ததாக இந்த படத்தில் ஜாயின் பண்ண போகிறாராமா. டியூட் படம் மாதிரியே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.